ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட பரணி தீபம், அடுத்தது கார்த்திகை தீபம், அடுத்தது பஞ்சாத்திர தீபம், இந்த 3 தீபம் என்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றின டீட்டெயில்டு வீடியோ செய்முறை விளக்கத்தோட இந்த வீடியோவில் செகண்ட் ஹாஃபில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் நாள், அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தோட பேர் வந்து பரணி தீபம். இந்த பரணி தீபம் வந்து ஏன் ஏற்றுறோம், இந்த தீபம் ஏற்றுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த தீபம் வந்து நம்ம யமதர்மராஜா சொல்லி ஏற்றக்கூடிய தீபம். அவர் வந்து நம்மளுடைய பாவங்கள் நீங்கிறதுக்காக இந்த தீபத்தை ஏற்ற சொல்லியிருக்காரு. அதனால தான் அதை வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சு வழக்கமாக நம்மளும் இப்போ தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கோம். இந்த தீபம் வந்து இதனால தான் நம்ம ஏற்றுறோம். முதல்ல நம்ம வந்து தெரியாமல் சில பாவங்களை செஞ்சுருக்கோம். புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நடந்து போகிறோம், அந்த இடத்துல ஏதோ எறும்பு, பூச்சி, இந்த மாதிரி சில உயிர்களை நம்ம வந்து தெரியாமல் அழிச்சிருப்போம். அதற்கான பாவங்களும் நம்ம கணக்கில் சேரக்கூடிய ஒன்று தான். அப்படி தெரியாமல் செய்த பாவத்திலிருந்து விடுபட தான் இந்த பரணி தீபம் நம்ம ஏற்றணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இறந்துருப்பாங்க. அவங்க இறந்து வந்து அவங்களுடைய ஆன்மா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. சொர்க்கமா நரகமா அப்படின்னு. ஸோ அவங்களுடைய ஆசிக்காகவும் நம்ம வேண்டி தான் இந்த பரணி தீபம் ஏற்றுறோம். இந்த பரணி தீபம் ஏற்றும்போது முன்னோர்களுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகம். அது மட்டும் கிடையாது, அமாவாசை நாளில் தான் நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு மிக உகந்த நாள். அது வந்து முதன்மையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும். அமாவாசை தவிர்த்து நம்ம வந்து முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் என்ன அப்படின்னா, பரணி நட்சத்திர நாள் அன்னைக்கு நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்கிறது அவ்வளவு சிறப்பு. அதுவும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திர நாள் அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்யும்பொழுது பல கோடி நன்மைகளை நம்ம குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது நம்ம குடும்பத்தில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாது. நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நமக்கு அதாவது தெரியும், நமக்கு ஏதோ ஒரு பாவத்தால் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் முன்னோர்களுடைய அருள் கிடைக்கும்போது அதெல்லாம் தன்னால் நடக்கும். அதனால் இந்த பரணி தீபத்தை கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுங்க. இதுதான் இந்த பரணி தீபத்தோட முக்கியமான தாத்பரியமே. இப்போது எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். பரணி தீபம் அன்னைக்கு நம்ம 5 விளக்குகள் ஏற்றணும். 5 அகல் விளக்குகள் நெய் விட்டு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. எங்கே ஏற்றணும் அப்படின்னா, நம்ம பூஜை அறையில் ஒரு தாம்பலத்தட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு அதில் சின்னதாக கோலம் போட்டு 5 விளக்குகள் வட்ட வடிவில் எல்லா திசையும் பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஏற்றுங்க. நான் வீடியோட லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விளக்குகள் எந்த திசையில் எரியணும் அப்படின்ற எந்த ஒரு நியதியுமே கிடையாது. எல்லா திசையும் பார்த்த மாதிரி நம்ம இந்த விளக்குகளை ஏற்றிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பூஜை அறையில் ஏற்றுற விளக்குகள் கணக்கில் வராது. இப்போ பூஜை அறையில் சில 5 விளக்கு ஏற்றுவீங்க, 7 விளக்கு ஏற்றுப்பீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த பரணி தீபத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பரணி தீபம் தனியாக பூஜை அறையில் தாம்பலத்தட்டில் குறைஞ்சபட்சம் 5 விளக்குகள் ஏற்றணும். நிலவாசப்படியில் வழக்கம் போல் நீங்கள் 2 விளக்குகள் ஏற்றி வச்சிடணும். அதற்கப்புறம் தான் பூஜை அறையில் நம்ம சாதாரணமாக எப்பவும் ஏற்றுற விளக்குகளை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பரணி தீபம் வந்து ஏற்றணும். எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்னா, மாலை 6 மணிக்கு வந்து இந்த தீபத்தை ஏற்றிடணும். குறைஞ்சபட்சம் 5 தீபம், அதிகபட்சம் நீங்கள் எத்தனை விளக்குகள் வேணாலும் ஏற்றிக்கலாம். இந்த 5 அப்படின்ற எண்ணிக்கை பஞ்சபூத தத்துவத்தை குறிக்குது. அதனால் இந்த உடலும் சரி இந்த உலகமும் சரி பஞ்சபூத தத்துவத்தால் தான் இயங்கிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த பரணி தீபம் எல்லாருமே ஏற்றி பாவத்திலிருந்து விமோச்சனை கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டிக்கோங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். 2வது நாள், அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம ஏற்றக்கூடிய தீபம் தான் திருக்கார்த்திகை தீபம். இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு சிலர் விரதம் இருந்து வீட்டில் வழிபாடு செய்வீங்க. அப்படி விரதம் இருக்கிறவங்க எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றத பற்றியும், திருக்கார்த்திகை அன்னைக்கு எத்தனை விளக்குகள் ஏற்றணும், எத்தனை மணிக்கு ஏற்றணும், எங்கெங்கெல்லாம் நம்ம விளக்குகள் ஏற்றணும் அப்படின்ற விஷயம் பற்றி தான் இப்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். திருக்கார்த்திகை அன்னைக்கு மாலை 6 மணிக்கு, அதாவது திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றின பிறகு அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு
புறப்பட்டு நிலவாசப்படியிலிருந்து பூஜை அறை வரைக்கும் நம்ம விளக்குகள் ஏற்றிட்டு போகணும். அன்றைய தினத்தில் குறைஞ்சபட்சம் 27 விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. 27ன்றது நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. 27 நட்சத்திரங்களை 27 தவிர்த்து நீங்கள் எத்தனை விளக்குகள் வேணாலும் வீடுகளில் ஏற்றி வைக்கலாம். 50, 100 அப்படின்னு உங்கள் வசதிக்கு ஏற்றாற் போல் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 27 அப்படின்ற கணக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நாட்களில் ஏற்றக்கூடிய விளக்குகளோட சேர்த்து வராது. தனி கணக்கு. அன்றைய தினத்தில் மட்டும் 27 விளக்குகள் நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஏற்றி வைக்கணும். நிலைவாசப்படியில் 2 விளக்குகள், கோலம் போட்டு அதில் விளக்கேற்றி வைங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க. கிச்சன், அடுத்தது பெட்ரூமு, நம்மளுடைய ஹாலு, மாட்டுக்கொட்டடை வச்சுருந்தீங்கன்னா அங்கே, பின்வாசல் அப்படின்னு நீங்கள் சுற்றி எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது பல கோடி புண்ணியங்களை நமக்கு பெற்றுத்தரும். அதனால் பூஜை அறையில் ஒரு கணக்கில் விளக்கேற்றி வைப்பீங்கல்ல, சாதாரண காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் ஏற்றுறதை தவிர்த்து பூஜை அறையில் 6 விளக்குகள் அந்த ஷட்கோண கோலம் போட்டு ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதில் வந்து நெய் தீபம் விட்டு ஏற்றுங்க. முடியாதவங்க சாதாரணமான நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் வந்து பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. விரதம் இருக்கும் முறை பற்றி பார்க்கலாம். திருக்கார்த்திகை விரதம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் பரணி தீபம் அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு மாலை நேரத்துலேருந்து விரதத்தை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் விரதத்தை முடிக்கணும். அது வரைக்கும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருக்கணும். இப்படி தான் வந்து விரதம் இருக்கணும். சிலர் வந்து பரணி அன்னைக்கு விரதத்தை எடுக்காமல் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து அந்த மாலையை வந்து வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுப்பீங்க. அது உங்களுடைய உடல்நிலையும் சூழ்நிலையும் பொறுத்தது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி இருந்துக்கோங்க. அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப நல்லது. வேல்மாறல், திருப்புகழ், இப்படி முருகனுடைய பாடல்களும் படிக்கிறது ரொம்ப சிறப்பு. கார்த்திகை தீபம் அன்னைக்கு சிலர் வீடுகளோட வாசலில் வந்து திருவிளக்கு ஏற்றியும் வழிபாடு செய்வீங்க. அது மாதிரி வழக்கமுள்ளவங்க அப்படியும் திருவிளக்கு வந்து வாசலில் ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது 3வது நாள் சனிக்கிழமையும் நம்ம வந்து விளக்கேற்றணும். சனிக்கிழமை ஏற்றுற விளக்கு வந்து குறைந்த எண்ணிக்கையில் நம்ம விளக்கேற்றிக்கலாம். அதாவது விளக்குகள் வந்து 27 ஏற்றிருந்தீங்க அப்படின்னா அதில் பாதியாக நீங்கள் வந்து எவ்வளோ விளக்குகள் ஏற்றணுமோ ஏற்றிக்கோங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் விளக்குகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் முன்னாடி சொன்னால நிலவாசப்படியில் இருக்கணும், வாசலில், நம்மளுடைய பெட்ரூமில், கிச்சனில், பாத்ரூமில், பின்னாடி கதவு இருக்கும்ல கொல்லைக்கதவு அங்கே, அப்புறம் மாட்டுக்கொட்டடை அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரு விளக்குகளாவது ஏற்றி வச்சு அன்றைய தினத்தில் வழிபாடு செய்யுங்க. இப்படி தாங்க திருக்கார்த்திகை வந்து நம்ம விரதம் இருந்து 3 நாளும் வீட்டில் வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் விளக்கேற்றும் போது விளக்கு வந்து காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கும், கீழே வந்து விளக்கேற்றின இடத்துல அப்படியே எண்ணெய் சிந்திருக்கும்ல, அது இல்லாமல் இருக்கவும், சில நேரம் வந்து நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு அந்த விளக்கு எல்லாம் அப்படியே கருப்பாகி திரி கூட எரிஞ்சு போயிடும். அது மாதிரி கூட நிறையா நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது எப்படி அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ரொம்ப நிறைய எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பரணி தீபம், திருக்கார்த்திகை தீபம், சனிக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றி எல்லாருமே முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை கண்டிப்பாக முருகப்பெருமானும் சிவபெருமானும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.